குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப பேர் கேட்குற ஒரு கேள்வி, சார் இந்த நிஃப்டி 50 அதில் ஆப்ஷன் செயினை எப்படி சார் பார்க்குறது? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், எளிமையாக புரிகிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. நம்ம அதை பற்றி இந்த ஆடியோவில் பார்க்கலாம். நிஃப்டி 50 ஆப்ஷன் செயின், ரொம்ப பேர் இந்த கேள்வி உங்களுக்குள்ளே இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியும். தெரிஞ்சவங்களுக்கு ஒன்றும் இல்லை, புதுசாக கேட்குறவங்களுக்கும் புதுசாக இண்டெக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். ஆப்ஷன் செயினை பார்த்தா நிறைய நம்பர்ஸ் இருக்கும். அதில் கால் சைடு, புட் சைடு, ஓஐ, சேஞ்ச் இன் ஓஐ, வால்யூம், ஐவி, ப்ரீமியம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ், இப்படி எக்கச்சக்கமாக அதில் இருக்கும். அதை கேட்கும் போது நமக்கு தலையே சுற்றுற மாதிரி இருக்கும். அது எளிமையாக எப்படி சொல்லணும் அப்படின்னா, அதை தான் இந்த வீடியோவில் நான் இப்போ சொல்ல போகிறது. ஆப்ஷன் செயின்னா என்ன, ஒவ்வொரு காலத்துலேயும் இருக்கிறத நம்ம எப்படி புரிஞ்சிக்கணும் அப்படின்றது. முதல்ல ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆப்ஷன் செயின் அப்படின்றது ஒரு மார்க்கெட் மேப்பு. அதாவது நிஃப்டி 50 எந்த ப்ரைஸுக்கு போகும் அப்படின்றது பையர்ஸ் யோசிக்கிறாங்க, செல்லர்ஸு எந்த பொசிஷன் எங்கே வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு டேட்டா டேபிள், அதுக்கு பேர் சார்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. கடந்த காலத்தை மட்டும்தான் காட்டும். ஆப்ஷன் செயின் அப்படின்றது மார்க்கெட் பார்ட்டிசிபேட் எங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றத காட்டும். ஸோ மேப்புன்றது ஒரு பாஸ்ட் ஹிஸ்ட்ரி, ஆப்ஷன் செயின்ன்றது தான் நிதர்சனமான உண்மை. அதனால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸ் பெரும்பாலும் ஆப்ஷன் செயினை தான் அதிகமாக பார்க்குறாங்க. அதுதான் உண்மையும் கூட. நானும் அதை தான் பார்ப்பேன். அப்போது இந்த இடத்துல ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி வருது இல்லை. இப்போ ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னென்னா, உதாரணத்துக்கு நிஃப்டி 50 தற்போது 25,000 இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிப்போமே. அதுக்கு மேலே 25,050, 25,100, 25,180, 25,200, இது மாதிரி 50-50யாக அப்படியே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழேயும் 25,000னா 24,980, 24,900, 24,850, 24,800 இப்படின்னு கீழேயே இருக்கும். இப்படி இருக்கக்கூடிய இந்த ஒவ்வொரு லெவலுமே ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அப்படின்னு அதுக்கு பேர். ஓகேங்களா? இப்போது ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் செயின்னா என்ன அப்படின்றது புரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் செயின்ன்றது பையர்ஸ் எங்கே இருக்காங்க, செல்லர்ஸ் எங்கே இருக்காங்க அப்படின்னு காட்டக்கூடிய நிதர்சனமான உண்மை. ஓகேங்களா? சார்ட்ன்றது பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு பாஸ்ட்டு எவிடன்ஸ் அப்படின்னு தான் அதை சொல்லணும். ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் என்னன்றதையும் நான் இப்போ சொல்லிட்டேன். அடுத்தது கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன? கால் பையர்ஸ் என்ன பண்ணுவாங்க, என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிஃப்டி மேலே போகும், அதனால் அவங்க காலை வாங்குவாங்க. இப்போ உதாரணம், நிஃப்டி 50 ஒரு 25,000 இருக்குது. 25,000 100 காலை போய் வாங்குகிறாங்க. அப்போது ப்ரீமியம் 100 ரூபா இருக்குது. அப்போ நிஃப்டி 50 25,000 25,300 போனால் நீங்கள் வாங்கின 100 ரூபா ப்ரீமியம் என்னவாகும்? 200 ரூபா, 210 ரூபா அப்படின்னு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் ப்ராஃபிட் அங்கே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் கால் ஆப்ஷன். விளக்கம் புரிஞ்சிடுச்சா? அடுத்தது புட் ஆப்ஷன். புட் ஆப்ஷன்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு புட் பையர் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க. நீங்கள் மார்க்கெட் கீழே போகும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க. அப்போ நீங்கள் போய் என்ன பண்ணுவீங்க? புட்டை போய் பை பண்ணுவீங்க. அதனால தான் புட் பையர்ஸ் அப்படின்னு பேர். இப்போ உதாரணமாக 25,000 புட்டை வாங்குறீங்க, ப்ரீமியம் 90 ரூபா இருக்குது அந்த இடத்துல. இப்போ நிஃப்டி 50 என்ன ஆகுது? 24,700க்கு கீழே போய்கிட்டு இருக்குது. அப்போ நீங்கள் வாங்கின 90 ரூபா ப்ரீமியம் என்னவாகும்? ஒரு 200 ரூபா, 170 ரூபாய்க்கிட்ட போயிடும். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ப்ராஃபிட் பண்ணுவீங்க. இதுக்கு பேர் தான் புட் ஆப்ஷன் பையர்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர். அடுத்த கேள்வி, ப்ரீமியம் அப்படின்னா என்ன? ப்ரீமியம் அப்படின்றது என்னென்னா, இது ஆப்ஷனோட விலை. ஒவ்வொரு ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம பார்த்தோம்ல, 25,000, 25,050, 25,100 அப்படின்னு. நீங்கள் ஒரு இன்சூரன்ஸ் வாங்குறீங்க அப்படின்னு நினச்சிக்கிங்க. இன்சூரன்ஸுக்கு ப்ரீமியம் கட்டுவீங்கல்ல, ஒவ்வொரு வாட்டியும் எல்ஐசி கட்டுவீங்க, பைக் இன்சூரன்ஸ் கட்டுவீங்க. அதே மாதிரி தான் ஆப்ஷனை வாங்க நீங்கள் ப்ரீமியம் கொடுக்கணும். பையராக இருந்தால் கொடுக்கணும். ஓகேங்களா? இதை தான் இங்கே ப்ரீமியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ப்ரீமியம் மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி, இதுதான் முக்கியமான கேள்வி. இதை வச்சு தான் மார்க்கெட்டே ரன் ஆகுது. இதில் தான் நிஃப்டி 50 ஏறுதா இறங்குதா, எல்லா விதமான இண்டெக்ஸும்
இந்த ப்ரீமியம் மாற்றத்தால் தான் கண்டினியூஸாக ரன்னிங் ஆகிட்டே இருக்குது. அப்போ இந்த ப்ரீமியம் மாறுறதுக்கு 4 காரணங்கள் இருக்குது. முதன்மையான 4 காரணம் என்னென்னா ஸ்பாட் மூமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸ்பாட் மொமெண்டம் அப்படின்னா நிஃப்டி மேலே போய்கிட்டே இருந்தால் கால் ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நிஃப்டி கீழே போனால் புட் ப்ரீமியம் உயரும். இதுதான் ஸ்பாட் மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் டைம் டிகே. எக்ஸ்பைரி நெருங்க ப்ரீமியம் என்ன ஆகும்? கால் சைட்லேயும் கரையும், புட் சைட்லேயும் கரையும். இதுக்கு வந்து தீட்டா டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளிக்கிழமை வாங்கினா ஆப்ஷன் திங்கக்கிழமை அதே ப்ரீமியமில் இருக்கா அப்படின்னு கேட்டால் இருக்காது. ஒன்று குறைஞ்சிருக்கும், இல்லைன்னா அதிகமாக போயிருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன வேல்யூவேஷன் நடக்குதுன்னா டைம் வேல்யூவேஷன் வந்து அங்கே ப்ரீமியத்தை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புட் சைடில் வாங்கியிருந்தால் அது ஏறியிருந்தால் கால் சைடில் குறைஞ்சிருக்கும். கால் சைடில் ஏறியிருந்தால் புட் சைடில் கண்டிப்பாக குறைஞ்சிருக்கும். அதுக்கு ஃபேவராக ஒர்க் பண்ணக்கூடிய இந்த டைம் வேல்யூ தான் டைம் டிகே அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது வெலாட்டிலிட்டி. மார்க்கெட்டில் பயம் அதிகமாக இருக்கா? இந்த பயம் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் பெரிய லெவலில் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வெலாட்டிலிட்டின்னா ஃபியர் அதிகமாக இருந்தால் அந்த ஐவி அப்படின்னு சொல்லக்கூடிய விக்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். விக்ஸ் அதிகமாக இருந்தால் ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்கும். விக்ஸு குறைவாக இருந்தால் ப்ரீமியம் குறைவாக இருக்கும். ஓகேங்களா? இந்த டிஃப்ரென்ஷியேஷன் தான் வெலாட்டிலிட்டியில் வரும். அதுக்கப்புறம் டிமாண்ட் அண்ட் சப்ளை. டிமாண்ட் அண்ட் சப்ளைன்னா என்ன? அதிகமாக வாங்கினா ப்ரீமியம் உயரும், அதிகமாக விற்றா ப்ரீமியம் குறையும். ஓகேங்களா? அப்போ டிமாண்டுன்றது என்னது? அதிகமாக வாங்கினா ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சப்ளை அதிகமாக விற்றுறவங்க ப்ரீமியம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த டிமாண்ட் அண்ட் சப்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டில் ஓஐ அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் தான் ஷார்ட்டாக ஓஐ அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ஷன் செயினில் இது முக்கியமான காலம். ஓஐ அப்படின்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓஐன்றது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். மார்க்கெட்டில் எத்தனை கான்ட்ராக்ட் ஓப்பனாக இருக்குது அப்படின்றத இங்கே நம்ம பார்க்கலாம். எவ்வளவு பொசிஷன்ஸ் பில்டப் ஆகிருக்கு அப்படின்றத இங்கே பார்க்கலாம். அதை தான் அந்த ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை அங்கே காட்டுது நமக்கு. அப்போது ஸ்மார்ட் பையர்ஸ், ஸ்மார்ட் இன்டெலிஜென்ஸ், பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் எங்கே பார்ப்பாங்க? இதை தான் பார்ப்பாங்க, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். நான் அடிக்கடிக்கு சொல்லுவேன்ல, ஸ்டாப் லாஸ் ஹண்டிங், இது இங்கே தான் அதிகப்படியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஐ அப்படி நம்ம இங்கே பார்க்கலாம். அடுத்தது சேஞ்ச் இன் ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அப்படின்னா என்னென்னா புதுசாக பொசிஷன் யாரெல்லாம் வராங்க, யாரெல்லாம் பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க அப்படின்றத காட்டக்கூடிய இடம் தான் இந்த சேஞ்ச் இன் ஓஐ, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பேர். அடுத்தது ரெசிஸ்டண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கிறது? கால் சைடில் நம்ம பார்த்தோம்னா எந்த ஸ்ட்ரைக்கு ஹையஸ்ட் ஓஐ இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். உதாரணமாக 25,200 கால் வந்து 50 லட்சம் ஓஐ இருக்குது அப்படின்னு வச்சுக்கிங்க. 25,300 கால் வந்து 70 லட்சம் ஓஐ இருக்குது அப்படின்னு வச்சுங்க. 24,400 1 crore ஓஐ இருக்குது. அப்போ இதில் எது ஹையஸ்ட் ஓஐ காட்டுது? 24,400. அப்போது இதோட அர்த்தம் என்ன? ஆப்ஷன் செல்லர் என்ன சொல்கிறாங்க? நிஃப்டி 25,400க்கு மேலே போகாது, அதுதான் ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்ட்டு. அதனால தான் அந்த 24,400 மார்க்கெட் உடைக்காது அப்படின்னு ஆப்ஷன் செல்லர் சொல்லுவாங்க. ஸோ அதுவும் உண்மையும் கூட. ஓகேங்களா? அப்போ ரெசிஸ்டண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இங்கே நம்ம புரிஞ்சிக்கலாம் ஈஸியாக. அதே மாதிரி அடுத்த ஒரு ரெசிஸ்டண்ட்டுக்கு ஆப்போசிட் எது? சப்போர்ட்டு. அப்போ அந்த சப்போர்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டால், சப்போர்ட்டை புட் சைடில் பார்க்கணும். 24,800 புட்டு ஒரு 40 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,700 புட்டு 80 லட்சம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. 24,600 புட்டு 2 கோடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அப்போ இதில் எது ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டு அப்படின்னு பார்த்தா 24,600 ஸ்ட்ராங்கான ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்ட்ரைக் ப்ரைஸ். அப்போ இது இங்கே என்ன சொல்லுது? நிஃப்டி 50 கண்டிப்பாக 24,600க்கு கீழே சப்போர்ட்டை உடைக்காது, அதுக்கு கீழே போகாது அப்படின்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு நம்பிக்கையை இந்த ஓஐ சார்ட்டிங் தருது. அதை தான் எல்லாருமே பார்ப்பாங்க. அங்கே தான் அதிகப்படியான ட்ரேடர்ஸும் அந்த சப்போர்ட்டில் இருப்பாங்க. ஓகேங்களா? அப்போது
ஒரு ரெசிஸ்டன்ட் என்ன அப்படின்றது உங்களுக்கு நேரம் புரிஞ்சிருக்கும். ஒரு சப்போர்ட் எப்படி பார்க்கணும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஓஐனா என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஓஐனா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறது எங்கே பார்க்கலாம்? ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் ஆகிறது என்னென்னா, புதுசாக பையர்ஸ் வரவங்க அந்த புதிய பையர்ஸ் வந்து எக்ஸிட் ஆகுறாங்க. இதுதான் சேஞ்ச் ஆஃப் ஓஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதுதான் முக்கியமான விஷயங்கள். சில பேர் கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கால் ரைட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு சில பேருக்கு புரியாமையே இருக்கும். அதாவது பெரிய பிளேயர்ஸ் காலை விற்கிறாங்க. ஏன்? மார்க்கெட் மேலே போகாது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அவங்க ப்ரீமியமை சம்பாதிக்கிறாங்க. இதை தான் கால் ரைட்டர்ஸ் அப்படின்னு அவங்களுக்கு பேர். ஓகேங்களா? இப்போ புரிஞ்சிச்சா கால் ரைட்டர்னால் யார் அப்படின்னு? அடுத்தது அதே தான் புட் ரைட்டர்ஸ். புட் ரைட்டர்ஸ் அப்படின்னா என்ன? மார்க்கெட் கீழே போகாது அப்படின்னு நம்புகிறவங்க புட்டை வந்து விற்பாங்க, ப்ரீமியத்தை கலெக்ட் பண்ணிப்பாங்க. இதை தான் புட் ரைட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போது மார்க்கெட் டேர்ம்ஸில் கால் ரைட்டர்னால் யார், புட் ரைட்டர் யார் அப்படின்றது உங்களுக்கு இந்நேரம் புரிஞ்சிருக்கும். லாங் பில்டப் அப்படின்னு சொல்லுவாங்க. சில ப்ரோக்கரேஜ் ஆப்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் செயினில் வந்து லாங் பில்டப் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு வேர்டு ஒன்று அந்த ஆப்ஷன் செயினுக்கு நடுவில் இருக்கும். அதில் வந்து ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓஐ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இது ரெண்டுமே இப்படி உயர்ந்ததுன்னா அந்த இடத்துல லாங் பில்டப், அதாவது மார்க்கெட் புல்லிஷாக மேலே போக போகுது அப்படின்ற மாதிரி அதை நம்ம புரிஞ்சிக்கலாம். இது எத்தனை ப்ரோக்கர் ஆப்பில் இந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குதுன்னு எனக்கு தெரில. பட் நான் யூஸ் பண்ணுற ஏஞ்சல் ஒன்றில் இந்த லாங் பில்டப் அப்படின்ற காலம் வந்து ஆப்ஷன் செயினுக்கு சென்டரில் இருக்கும். அதாவது அட் த மணி ட்ரேட் ஆகுது. இப்போ மார்க்கெட் 25,000 ட்ரேட் ஆகுதுன்னா கரெக்டாக அந்த 25,000 இந்த இந்த வேர்ட்ஸ் இருக்கும் லாங் பில்டப் அப்படின்னு. லாங் பில்டப் அப்படின்னா மார்க்கெட் மேலே போக போகுது. லாங் பில்டப்போட அர்த்தம் ப்ரைஸும் மேலே போக போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ரெண்டுமே உயர்ந்தால் மார்க்கெட் லாங் பில்டப் அப்படின்னு பேர். அடுத்தது ஷார்ட் பில்டப் அப்படின்னு இன்னொரு பேரும் நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ப்ரைஸ் கீழே வருது, ஓஐ மட்டும் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மட்டும் மேலே போகுது. ஓகேங்களா? இதுக்கு ஷார்ட் பில்டப். இந்த ஷார்ட் பில்டப் அந்த மாதிரி வேர்ட்ஸ் இருந்தால் மார்க்கெட் வந்து பீரிஷ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க மார்க்கெட்டில். இதை வந்து கண்ணால் பார்த்தவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இதுவரையும் ஆப்ஷன் செயினில் ஷார்ட் பில்டப் ஆகுது, லாங் பில்டப் ஆகுது அப்படின்ற வேர்டெல்லாம் கேட்டிருந்தா அது எங்கே இருக்குது, அது எப்படி பார்க்குறதுன்னா இப்போ இது மூலியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏஞ்சல் ஒன்றில் ஆப்ஷன் செயின்ன்ற காலத்துக்குள்ளே போனீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் அங்கே காட்டும். அதுக்கப்புறம் எல்லாருமே அதிகப்படியாக யூஸ் பண்ணுவாங்க ஷார்ட் கவரிங் அப்படின்னு. ஷார்ட் கவரிங்னா என்ன? ப்ரைஸு மேலே போகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழே வருது. இதுக்கு பேர் தான் ஷார்ட் கவரிங். அதாவது மார்க்கெட் வேகமாக மேலே போக போகுது. அதாவது ஷார்ட் கவரிங்னா என்னென்னா, செல்லர்ஸ் வந்து மார்க்கெட் சடார்னு மேலே போகும்போது அவங்களோட பொசிஷனை கண்டிப்பாக எக்ஸிட் பண்ணுவாங்க. அப்படி ஒவ்வொரு செல்லரும் பொசிஷனை எக்ஸிட் பண்ணும் போது மார்க்கெட் வந்து துப்பாக்கிலேருந்து குண்டு போகிற மாதிரி வேகமாக மேலே போகும். இதுதான் நம்ம மார்க்கெட்டில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யூடியூப்லேயும் ஒவ்வொருத்தரும் ஷார்ட் கவரிங் ரேலி நடந்திருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இது. ஷார்ட் கவரிங் ரேலினா என்ன? ப்ரைஸ் மேலே போகும், அந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கீழே வரும். இதுதான் ஷார்ட் கவரிங். புரிஞ்சிடுச்சா? அடுத்தது லாங் அன்வைண்டிங் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அதாவது லாங் அன்வைண்டிங்னா ப்ரைஸ் வந்து கீழே வரும், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் கீழே வரும். இதுக்கு பேர் லாங் அன்வைண்டிங். அதாவது லாங் அன்வைண்டிங் அப்படின்றது புல்ஸ் வந்து பெரிய லெவலில் இருந்து அவங்களோட பொசிஷன்லேருந்து வெளியே போய்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு தான் வந்து லாங் அன்வைண்டிங் அப்படின்னு பேர். ஸோ இந்த 4 முக்கியமான இந்த பேரை ஒவ்வொரு ட்ரேடரும் கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஆப்ஷன் செயினில் லாங் அன்வைண்டிங் நடக்குது அப்படின்னா என்ன, ஷார்ட் கவரிங் நடக்குதுன்னா என்ன, ஷார்ட் பில்டப் ஆகுதுன்னா என்ன, லாங் பில்டப் ஆகுதுன்னா என்ன, இதை கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சாதான் அந்த ஏஞ்சல் ஒன்றில் கம்மிங் மண்டேலேருந்தாவது பாருங்கள், கண்டிப்பாக ஒரு க்ளூ உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே கிளாஸஸில் சொல்லுவாங்க அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுதான் மார்க்கெட்டோட ஃபுல் ஃபண்டமெண்டல். ஒரு இண்டெக்ஸு எதை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகுதுன்னா இந்த ஓப்பன் செயினை பேஸ் பண்ணி தான் ட்ரேட் ஆகுது. நான் இந்த ஓப்பன் செயினை பற்றியே ஃபுல்லாக இப்போ நான் இதில் சொல்லும் போது
புரியாத பல பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுனாலையும் பல பேர் இதை கேட்கறதுனாலையும் தான் நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு லாங் அன்வைண்டிங்னா என்ன, ஷார்ட் பில்டப் ஆகுது, லாங் பில்டப் ஆகுது, அப்புறம் ஷார்ட் கவரிங் நடக்குது அப்படின்லாம் கேட்டால் இனிமேல் உங்களுக்கு ஈஸியாக புரியும். அடுத்தது பிசிஆர் அப்படின்னு ஒன்று இருக்குது. பிசிஆர்னா என்ன, புட் கால் ரேஷியோ அப்படின்ற பேர் தான் ஷார்ட்டாக பிசிஆர். பிசிஆர் வந்து ஒரு புட்டு, பிசிஆர்ன்றது என்னென்னா ஒரு புட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்தது பிசிஆர் 1% மேலே இருந்தால் அது புல்லிஷ்னு பேர். இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன், இருந்தாலும் பிசிஆர்னால் என்ன நீங்கள் தெரிஞ்சிங்க. ஓகேங்களா, இது வந்து புட் கால் ரேஷியோ அப்படின்னு பேர். பிசிஆர் 1க்கு மேலே இருந்தால் அது புல்லிஷ் சென்டிமெண்ட்னு அர்த்தம். பிசிஆர் 1க்கு கீழே இருந்தால் அது பேரிஷ் சென்டிமெண்ட்டுன்னு அர்த்தம். இந்த பிசிஆர் எக்ஸ்ட்ரீமாக போச்சுன்னா ரிவர்ஸ் கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது மார்க்கெட்டில். அப்புறம் வந்து மேக்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் மேக்ஸிமம் பெயின்னா என்ன, எக்ஸ்பைரி நாளில் அதிக ஆப்ஷன் பையர் லாஸ் ஆகக்கூடிய அந்த லெவல் தான் மேக்ஸிமம் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரிய பிளேயரை நம்ம கண்காணிக்கும் போது இது வந்து இவங்க முக்கிய டேட்டாவை இதை தான் பார்ப்பாங்க, எவ்வளோ லாஸ் வந்தால் நம்மளால் டாலரேட் பண்ண முடியும், அப்போது அதை தான் மேக்ஸ் பெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. மேக்ஸுன்றது மேக்ஸிமம் பெயின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ரியல் நம்பர்னால் என்ன, நிஃப்டி 50 25,000 இருக்குது, 25,200 கால் ஹையஸ்ட் ஓஐ இருக்குது, 24,800 புட்டு ஹையஸ்ட் ஓஐ இருக்குது. இதோட அர்த்தம் என்ன, மார்க்கெட்டு ஒரு ரேஞ்சுக்குள்ளே இருக்க போகுது. அதாவது 24,800லேருந்து 25,200, அதாவது இந்த 400 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் ரேஞ்சாக இருக்கும், அதாவது ரேஞ்ச் பவுண்டு மார்க்கெட்டாக இருக்கும் அப்படின்றது தான் இங்கே காட்டுது. அப்போது பிரேக் அவுட் வரணுன்னா என்ன பண்ணும், அந்த இடத்துல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகணும் எய்தர் 2 பக்கத்தில். அப்படி ஆனால் மட்டும்தான் அது பிரேக் அவுட் வந்து மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகும். அந்த பிரேக் அவுட் கூட ஃபால்ஸ் பிரேக் அவுட் விட்டால் மறுபடியும் மார்க்கெட் கீழே வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஷிஃப்ட்டு எப்படி பார்க்கணும் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருந்தார், அதையும் சொல்லுவோமே. 25,200 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையுது, 25,300 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ரெசிஸ்டண்ட்டு மேலே என்ன ஆகுது, மேலே போக போகுது, ஷிஃப்ட்டு இன்க்ரீஸ் ஆகுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் மேலே போகிறதுக்கான எல்லா வழிகளும் இருக்குது. இதுக்கு பேர் தான் புல்லி சிக்னல் அப்படின்னு பேர். இது ரொம்ப முக்கியமானது. இன்னொரு வாட்டியும் சொல்கிறேன், ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா அது எப்படி பார்க்குறது, 25,200 கால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு குறையுது, 25,300 கால் ஓஐ வந்து இன்க்ரீஸ் ஆகுது. எல்லாமே கால் சைடில் தான் சொல்கிறேன். இப்போ 25,200 கால் குறையுதுன்னா அப்போ என்ன ஆகும், 25,300 இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ரெசிஸ்டண்ட்டுக்கு மேலே ஷிஃப்ட் ஆகுது, அடுத்த ரெசிஸ்டண்ட்டுக்கு மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் 25,200லேருந்து 25,300 நோக்கி மேலே போக போகுது அப்படின்ற மாதிரி அர்த்தம். அதுக்கு தான் புல்லிஷ் சிக்னல் அப்படின்னு பேர். இதுவே புட் சைடில் பார்த்தோம்னா 24,800 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் குறையுது, 24,700 ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா இது பியரிஷ் சிக்னல். அங்கே எப்படி இருக்குதோ அதுக்கு அப்படியே இங்கே ஆப்போசிட். ஸோ நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிங்க. பிகினர்ஸ் அதிகமாக செய்யக்கூடிய தப்பு என்னென்னா ஹையஸ்ட்டு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பார்த்துட்டு பிளைண்டாக ட்ரேட் பண்ணுறது, அது தப்பு. ஓகேங்களா, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் போதாது, அது கூட ப்ரைஸ் ஆக்ஷன், வால்யூம், ட்ரெண்டு, விவேப்பு, மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், மார்க்கெட்டோட கண்டிஷன், மார்க்கெட்டோட டெப்த்து, இது எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கணும். இப்போ நம்ம வெறும் டேட்டா டேபிளை வச்சுக்கிட்டு மட்டுமே ட்ரேட் பண்ணால் ப்ராஃபிட் வருமானு கேட்டால் கஷ்டம்தான், வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராஃபிட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கும் போது நான் சொன்ன இந்த ஓஐ டேட்டா சார்ட்டு மட்டும் பத்தாது, ப்ரைஸ் ஆக்ஷன் தெரியணும், வால்யூம் பார்க்க தெரியணும், ட்ரெண்டை பார்க்க தெரியணும், விவேப்புக்கு மேலே இருக்கா கீழே இருக்கா பார்க்கணும், மார்க்கெட்டோட டெப்த் என்னன்னு பார்க்கணும், மார்க்கெட் கண்டிஷன் என்னன்னு பார்க்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா அந்த கன்சிஸ்டிவ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ப்ராஃபிட் வந்து ரெகுலராக நம்மளால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஃபைனலாக ஒரே ஒரு கன்க்ளூஷன், ஆப்ஷன் செயின் அப்படின்றது எதிர்காலத்தை ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி நினச்சாலும் இது மேஜிக் டூலெல்லாம் கிடையாது. ஓகேங்களா, ஆனால் மார்க்கெட் பெரிய பிளேயர்ஸ் எங்கே பொசிஷன் வச்சுருக்காங்க அப்படின்றத காட்டக்கூடிய ஒரு எக்ஸ்ரே மிஷின் அப்படின்னு வேணும்னா சொல்லலாம்.
சார்ட்டை மட்டும் பார்த்தா பாதி தகவல் நமக்கு புரிஞ்சாலும் ஓப்பன் செயின் அதை மட்டும் பார்த்தா மார்க்கெட்டோட ஃபுல் ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்துடலாம். அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஓப்பன் செயினில் நம்ம பார்த்துடலாம். ஆனால் அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சார்ட்டில் நம்மளால் பார்க்க முடியாது. சார்ட்டெல்லாம் ட்ரேட் ஆகி முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸை சார்ட்டில் பார்க்க முடியும். அப்போது சார்ட்டை விட எது முக்கியம்? இந்த ஆப்ஷன் செயின் தான் முக்கியம் அப்படின்றத நான் சொல்கிறேன். சார்ட்டை பார்த்தா பாதி தகவல் கிடைக்கும், ஆனால் அது பழைய தகவலாக தான் இருக்கும். ஆனால் ஆப்ஷன் செயின் மட்டும்தான் ஒரு இண்டெக்ஸு எப்படி ட்ரேட் ஆக போகுது, அது எப்படி மாறக்கூடியது, எப்படி மாறும் இன்ட்ராடே டைமில் அப்படின்றத சொல்லக்கூடிய முழுமையான தகவல் ஆப்ஷன் செயினில் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஆப்ஷன் செயினும் தெரிஞ்சு இந்த சார்ட்டும் நல்லா தெரிஞ்சு ட்ரேட் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் தான் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. இப்போது நம்ம யூடியூப் குரூப்லேயே சுரேஷ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், ஓகேங்களா, காஞ்சிபுரத்துக்காரர். அவர் ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் ஒரு ஸ்கேல்பர். அப்போது ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப டஃப்பு, ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காருல்ல. அப்போது அவருக்கு அந்த நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சதுனால தான் அவங்கெல்லாம் ப்ரொஃபஷ்னல் ட்ரேடர்ஸ் அப்படின்னு ப்ரொஃபஷ்னல் ட்ரேடிங் பண்ணக்கூடிய லிஸ்ட்டில் வரக்கூடியவங்க. அப்போ அவர் எப்படி கற்றுக்கிட்டு இருப்பார்? பல அடி வாங்கியிருப்பார், பல கஷ்டப்பட்டுருப்பார். இப்போது அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி பண்ணிக்கிட்டு இருக்கார். ஸோ இந்த மாதிரி மைண்ட் செட் இருக்கவங்க தான் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு உதாரணம் நம்ம குரூப்லேயே இருக்கார் ஒருத்தர். ஸோ ஆப்ஷன் செயினை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டா சப்போர்ட்டை கண்டுபிடிக்கலாம், ரெசிஸ்டண்ட்டை கண்டுபிடிக்கலாம், பிரேக் அவுட் ஸ்ட்ரென்த்து இருக்கா இல்லையான்றதை கண்டுபிடிக்கலாம், ட்ராப் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கலாம், மார்க்கெட் சென்டிமெண்ட்டை நம்ம ஈஸியாக புரிஞ்சிக்கலாம். அதனால் ஆப்ஷன் செயினை பார்த்து நீங்கள் பயப்படாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு 15 நிமிஷம் அப்சர்வ் பண்ணுங்கள், என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எப்படி மாறுது. நான் சொன்னேன்ல, கண்டினியூஸாக ஆப்ஷன் செயினில் என்னென்ன இருக்குது அப்படின்றதெல்லாம் பாருங்கள். ஒரு 3 மாதம் தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தால் மார்க்கெட் பேசக்கூடிய அந்த லாங்குவேஜ் உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். இந்த லாங்குவேஜ் தெரிஞ்சவங்க தான் மார்க்கெட்டில் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு நம்ம குரூப்லேயே இருக்காங்க, அவரெல்லாம் பெரிய ஸ்கேல்பர், நானும் ஸ்கேல்பர் தான். பட் என்னோடய ஏம் வந்து சின்னது, அவருடைய ஏம் பெருசு. ஸோ என்னை விட சுரேஷை விட பல பேர் இன்னும் பயங்கரமாக, என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் பிரதீப்னு ஒருத்தன் இருக்கான், ரவின்னு இருக்கான். இவங்கெல்லாம் ஸ்கேல்பிங்லேயே ஊர்னவங்க. 1 லட்ச ரூபாலாம் அப்படியே பண்ணுவாங்க. எத்தனையோ வாட்டி லட்சக்கணக்கில் லாஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் எத்தனையோ வாட்டி பல லட்சங்களை ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களாம் இருக்காங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். அப்போது இந்த ஸ்கேல்பிங் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் கால் கொடுக்குறேன்னு சொல்லுவேன்ல, நான் கொடுக்குறது மட்டும்தான் அந்த கால்ஸ் மட்டும்தான் நான் கொடுப்பேன். மற்றபடி ஸ்டாப் லாஸு, டார்கெட்டு எல்லாமே அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. நான் எதையுமே சொல்ல மாட்டேன். இது இங்கே போனால் ரிவர்ஸ் ஆகிறதுக்கும் இங்கே வந்தால் பவுன்ஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற சிக்னல் மட்டும்தான் என் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் கொடுப்பேன். மற்றபடி முழுசாக ட்ரேட் பண்ணுற அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் அவங்களோட ஓன் தான், ரிஸ்க்கு தான். நான் அதில் இன்டர்ஃபியர் பண்ணவே மாட்டேன். ஸோ அது மாதிரி இந்த 3 மாதம் நீங்கள் தொடர்ந்து இந்த ஆப்ஷன் செயினோட பிஹேவியரை, லாங்குவேஜை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பெரிய லெவலில் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நான் சொல்லும் போது கொஞ்சம் குழப்பமாகவும் கஷ்டமாகவும் தான் இருக்கும். ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை கற்றுக்க கண்டிப்பாக அது பெரிய சக்ஸஸை கொடுக்கும் அப்படின்றதில் எனக்கு எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா நான் கண்டினியூஸாக நானும் ப்ராஃபிட் பண்ணுறவன் தான். ஆனால் பெருசாக பண்ண மாட்டேன், என்னுடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ ஆனால் நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமே ட்ரூத்து, உண்மை. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்து எனக்கு ஆப்ஷன் செயினே நான் பார்க்குறது இல்லை அப்படின்னா இனிமேலாவது பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு பெரிய லெவலில் உங்கள் ட்ரேடிங் ஜேர்னியை மாற்றக்கூடியதாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இது ரொம்ப பேர் ஆப்ஷன் செயினை பற்றி கேட்டதுனால இந்த ஆப்ஷன் செயினில் இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் எதை பண்ணுது, ஏன் பண்ணுது, எப்படி இது மாறுது, எதனால் மாறுது, ஸோ அப்போ மார்க்கெட் என்னமா பிஹேவ் பண்ணும் அப்படின்றத எல்லாமே சொல்லியிருக்கேன். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.